தம்பி, ம் நீ பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்ததெல்லாம் சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இப்போ உன் அக்கா புருஷனுக்கு நான் செலவு பண்ணியிருந்தா நீ திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். இது நான் என் புருஷனுக்கு செலவு பண்ணது, இதை நீ திருப்பி தரணும்னு அவசியமே இல்ல. என் புருஷனுக்காண்டி அந்த ஹாஸ்பிட்டலையே வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு. சரிங்களா? அப்புறம் இந்த பணம் என்னதுன்னு நினைச்சு என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தி இருக்கீங்களே, அந்த மனச நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன், பாராட்டுறேன். அதே மாதிரி என்னோட புருஷன் ராம்குமார, என்னோட ராம்குமார என்கிட்டயே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும். உன் அக்கா விட்டுட்டு போயிட்டான்னு எனக்கு தெரியும். உன் அக்காவை அப்படியே ஒதுங்கி இருந்துக்க சொல்லு. மறுபடியும் கூட சேரணும், கொஞ்சம் கொலாவணும், இந்த எண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அடியோட குழி தோண்டி அப்படியே புதைச்சிட சொல்லு. சரியா? ராம்குமார் எனக்கு மட்டும்தான், தெளிவா சொல்லிடுவோம் அக்கா கிட்ட. ஐயா அக்கா, எங்க ரெண்டு பேரும் பத்தி உங்களுக்கு தெரியாதே. பாக்குறதுக்கு தான் அப்படி இருப்போம், ஆனா நல்லவனுங்களாம் நம்பிடாதீங்க. அதுவும் கூட பிறந்த அக்காவுக்காண்டி என்ன வேணாலும் செய்யற நல்லவனுங்க. மூஞ்ச பார்த்து மட்டும் ஏமாந்துடாதீங்க. நாங்க பேசிக்கலா ரொம்ப கெட்ட பசங்க. என்ன வச்சா? ஆமா ஆமா, ரொம்ப கெட்டவனுங்க. பார்த்து ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்புறம் நீங்க எம்பி பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன். எம்பி பொண்ணுன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு காசு வசதி எக்கச்சக்கமா இருக்கும் தான். இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க ஏன் அக்கா புருஷனுக்கு செலவு பண்றது நாங்க எப்படி பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? எங்க மாமாவுக்கு நாங்க செலவு பண்ணிக்கிறோம், நீங்க மூடிக்கிட்டு ஓரமா உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். போலாமா மச்சான்? போலான்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும். சொல்லுடி. ஹலோ, அங்க இருந்து டான்னு வந்தா இங்க இருந்து பதிலுக்கு டீன் தான் வரும். எவ்வளவு அழகா தம்பிங்களான்னு கூப்பிட்ட, நாங்களும் எவ்வளவு அழகா அக்கான்னு கூப்பிட்டோம். அந்த மரியாதையை காப்பாத்திக்கிட்டு தெரியலையே உனக்கு. கொஞ்சமாச்சும் அறிவுன்னு இருக்கா? சோத்ததான திங்குற இல்லையா? இங்க பாரு, வேண்டாம், ஒதுங்கிக்கோங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்த நித்யா ஏதாச்சும் வேணும்னு அடம்பிடிச்சா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன். புரியுமா புரியாதான்னு தெரியல, நானா புரிய வைக்க முயற்சி பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உங்க பக்கம் இழப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா தம்பிங்களா? போங்க, பத்திரமா போயிட்டு வீடு போய் சேருங்களான்னு பாருங்க. இப்பதான் புதுசா கல்யாணம் ஆச்சுன்னு வர கேள்விப்பட்டேன். பொண்டாட்டிலாம் பத்திரம் தானே? ஐயோ அக்கா, பொண்டாட்டி நல்லா இருக்கா. என் பொண்டாட்டி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க எப்படி மோசமோ அதை விட நாங்களும் மோசம்தான். நீங்க இறங்கி அடிச்சீங்கன்னா நாங்க அதுக்கு மேல அடிப்போம். அடி வாங்கிறாதீங்க, மூடிக்கிட்டு ஓரமா இருந்தாதான் நல்லது. அப்புறம் உங்களை பத்தி தெரியாதுன்னு சொன்னீங்களே, ஐயோ அக்கா, உங்களை பத்தி நிறைய தெரியும்க்கா. நீங்க எப்படிப்பட்ட சொரக்கான்ற வரைக்கும் எனக்கு தெரியும்க்கா. இந்த தம்பிக்கு உங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரியும்க்கா. அப்புறம் இன்னொரு விஷயம், என் அக்கா அவர் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, என் அக்கா அவர் கூட தான் சேர்ந்து வாழ்வா. உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி நீ ஒதுங்கிக்கோ. அத விட்டுட்டு நடுவுல தான் வருவேன்னா அதுக்கப்புறம் நடுரோட்ல அடி வாங்கிட்டு போவா பாத்துக்கோ. நான் பொண்ணுங்க கிட்ட அந்த அளவுக்கு கொஞ்சம் இன்டீசென்டா பேச மாட்டேன். ஆனா உன்னை பொண்ணுங்க ரகத்திலேயே நான் சேர்க்கல. சோ உன்கிட்ட என்ன மாதிரி வேணாலும் பேசிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாரு, இன்னொரு வாட்டி சொல்றேன், என் அக்கா விஷயத்துல தலையிட்டன்னு வச்சுக்கோ, தலை இல்லாம போறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. தம்பி, சொல்லுக்கா. நீ சொல்லுவ, நான் செய்வேன். அதையும் பாத்துருவோமே. பணம் 35,000 இருக்கு. 35,000 மூடிக்கிட்டு போய்கிட்டே இரு. இதுக்கப்புறம் அந்த ஒருவருக்கு இந்த ஒருவருக்கு எல்லாம் வந்துடாத. நாசமா நடு தெருவுல நிக்கிற மாதிரி ஆயிரும் பாத்துக்கோ. நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, உங்களை மிரட்ட முடியுமா? சொல்றேன்க்கா. போயிட்டு வரேன். பாய்க்கா, போலாம். வீட்ல இருந்து போன் பண்ணாங்கடா. என்னவா? உன் மாமியாரும் உன் மச்சாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்களாம், ரேஷ்மாக்காவை கூட்டிட்டு போக. அப்பாதான் போன் பண்ணாரு வர சொல்லி.
ஒரு 1/2 மணி நேரத்துல வரோம்னு சொன்னேன். ஆஹ், இப்போ அங்க போலாமா இல்ல போவோம்? என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முடிவெடுக்க வேண்டியது நம்ம இல்ல, அவ. அண்ணே, என்ன என்னண்ணா என்னன்னு சாதாரணமா கேக்குறான். நேத்து சொன்ன நீ ஒரு விஷயம். நீ கூட அண்ணி 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 உன் பொண்டாட்டி அண்ணின்னா அன்னிக்கிட்ட கேட்டு அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டு உண்மையா பொய்யான்னு கேட்டு சொல்றேன் அப்படி நீ என்ன என்னாச்சு அது? ம்? ம், 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 ம். இப்ப என்ன உனக்கு? என்ன எனக்கா? ஆ, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னுடைய அருமை பத்தினி பொண்டாட்டி காணாம போனதுக்காண்டி நானும் அம்மாவும் கொஞ்சம் கூட யோசிக்காம, ஐயோ என் வீட்டு மருமவ காணாம போயிட்டாளேன்னு சொல்லி என் அம்மா பதறி, அண்ணி காணாம போயிட்டாளேன்னு சொல்லி நான் பதறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து, அங்க அவ அக்கா வந்து கேட்டாலே ஒரு கேள்வி. ஹம், அதுவும் என்ன பத்தி இல்ல, என் அம்மாவை பத்தி. என்னன்னே தெரியுமா? ஆ, என்னன்னு உனக்கு தெரியுமாண்ணே? என்னன்னு? இவ்ளோ கேவலமான பையனை பெத்து வச்சிருக்கீங்க. ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு என் கழுத்துல தாலி கட்ட வந்திருக்கான். தாலி கூட கட்டி முடிக்கலன்னு ஜஸ்ட் தாலி கட்டுற மன வேலைக்கு மரியம் தான் போயிருக்கு. தாலி எல்லாம் கட்டல. ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு லவ் பண்றேன்னு சொல்லி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வந்துட்டான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேச்சு பேசி நம்ம அம்மாவன, ஐ மீன் அன்னியோட மாமியார் யாருன்னு தெரியுதா, நம்ம அம்மாவை செருப்ப கழட்டி அடிக்க வந்தானே. இப்ப எதுக்கு பழசெல்லாம் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? அம்மா பழசாயிட்டாங்களான்னு உனக்கு? இங்க பாரு ராக்கி, நீ ஏதோ காரணத்துக்காண்டிதான் பேசுறன்னு எனக்கு தெரியுது, இல்லன்னு சொல்லல. அது டைரக்டா என்னன்னு என் நேரா மூஞ்சுக்கு நேராவே கேளு, என்னன்னு பதில் சொல்லிட்டு போயிடுறேன். அதை விட்டுட்டு நொய்யி நொய்யின்னு சுத்திக்கிட்டு வராத. அம்மா, அன்னைக்கு அந்த பொண்ணு, அதான் அண்ணியோட அக்கா, அந்த பிள்ளை உன்னை பத்தி என்னென்ன கேள்வி கேட்டுச்சு. என்ன பிள்ளை வச்சிருக்கீங்க, அறிவு இருக்கா, வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, சூடு இருக்கா, சொர்ணம் இருக்கான்னு எத்தனை கேள்வி கேட்டுச்சு. இன்னைக்கு அவன் அண்ணன் வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி வரைக்கும் கட்டியிருக்கான்னு தெரியுமா உனக்கு? ஆமாமா, தாலி வரைக்கும் கட்டிட்டு ஏமாத்திட்டு விட்டுட்டு இப்போ இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கான். தாலி கட்டி ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டியிருக்கான். நான் ஜஸ்ட் தாலி கட்ட மனவேட வரைக்கும் தான் போயிருக்கேன். என்னையே அவ்வளவு பேச்சு பேசி நம்ம அம்மாவை செருப்ப கழட்டி அடிக்க வந்தா, இன்னைக்கு அவங்க அண்ணனை எதை கழட்டி அடிச்சான்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னம்மா நான் கேக்குறது? சிங்க பாராக்கி, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. எது தேவையில்ல? என்ன செருப்பு கழட்டி அடிக்க வந்தாலே அது தேவையில்லையோ? ஐயோ அத்தை, நான் அதை சொல்லல அத்தை. அதுக்குதான் நான் என் அக்கா கிட்ட பேசுறதே இல்லையே. நீங்க தான் என் அக்கா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, அதனாலதான் நான் என் அக்கா கிட்ட பேசாம நான் நான் பாட்டுல இருக்கேன். மறுபடியும் என் குடும்பத்தை ஒரு மாதிரி பேசினா இது நல்லாவா இருக்கு? சொல்லுங்க. அது எப்படி மனவேட வரைக்கும் தாலி கட்ட போன எனக்கே என் அம்மாவை பத்தி செருப்ப கழட்டி அடிப்பேன்னு சொன்னவங்க, இன்னைக்கு உன் அண்ணன் வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு வேற ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன அர்த்தமா? அப்போ உங்களெல்லாம் எதை கழட்டி அடிக்கிறது? சிங்க பாராக்கி, அது தேவையில்லாத பிரச்சனை. உனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைல நீ தலையிடாத. கொஞ்ச நேரம் நீ உன் வாயை மட்டும் மூடிக்கிட்டு இரு. அது எப்படி நான் மூடிக்கிட்டு இருக்க முடியும்? என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புனல, தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்புனல, அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வந்துட்டு அவ பிரெக்னண்டா இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிரேக்கப் பண்ணிட்டான். சோ அவன் தேவையில்லைன்னு போன் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு அவளை அவாய்ட் பண்ண. மத்தபடி வேணும்னா அவளை நான் கழட்டி விடணும்னு நினைக்கலையே. தெரியாம பண்ண தப்புக்கே என்ன வீட்டை விட்டு 3 நாள் வெளியே வச்சிருந்தல. அப்போ உன் மச்சான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். அப்ப அவனுக்கு என்னது? அவனுக்கு என்ன தண்டனை சொல்லு? சொல்லுன என்ன தண்டனை? கூடி கொலாவிக்கிட்டு இருப்ப போல. தம்பி எனக்கு ஒரு நியாயம், உன் மச்சான் உனக்கு ஒரு நியாயமோ? நல்லா இருக்கு. அம்மாவை செருப்ப கழட்டி அடிப்பாங்க, அதெல்லாம் பாத்துக்கிட்டு அமைதியா இருப்பேன். உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. ராக்கி நிறுத்தல. அவன் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? பழச பேசுறான்னு கொந்தளிச்சுக்கிட்டு வரிய. அவனை 4 நாள் 5 நாள் வீட்டை விட்டு விரட்டி விட்டுலாம். அப்ப வெளியே தானே கடனா. ஏதோ தெரியாம என் பிள்ளை தப்பு பண்ணிட்டு அதுக்கே வீட்டை விட்டு விரட்டி விட்ட. இன்னைக்கு இவன் அண்ணங்காரன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். அன்னைக்கு எப்படி குதிச்சுக்கிட்டு வந்தான் என் மோவன் அடிக்கிறதுக்கு. அவனை தானே மண்டபத்துல அடிச்சுட்டு வந்தான். அவனே எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருந்திருக்கான். அவன் என் பிள்ளைய மண்டபத்துல அடிக்க வந்திருக்கான். அதுக்கு இப்ப நம்ம என்னமா பண்ணணும்? அது அவங்களோட பிரச்சனை. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் ஒன்னும் நம்ம வீட்டு பிள்ளைய ஏமாத்தி தாலி கட்டிட்டு விட்டுட்டு போலியே. அது யாரோ ஒருத்தவங்களும் தாலி கட்டி விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து நியாயம் கேட்காங்க.
அது அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. அதுக்கு நான் என்ன போய் அங்க வாதாட முடியும்? இதுல யார் பக்கமும் நான் சப்போர்ட்டுக்கும் நிக்கல, யாருக்கும் நான் விரோதமாவும் நிக்கல. ஏன் உண்டு என் வேலை உண்டு நின்னுட்டு இருக்கேன். இந்த நேரத்துல என்னல நியாயம் என்னல நியாயம், என்ன நியாயத்தை பேச சொல்லணும் சொல்லுங்க? என்ன நியாயத்தை நான் பேசணும்? என்ன எதுக்கு வீட்டை விட்டு விரட்டி அனுப்புனா? ஏன் உனக்கு தெரியாதோ? அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. என்ன அண்ணன் வீட்டை விட்டு விரட்டி அடிக்க என்ன காரணம்? நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தானே விரட்டி விட்டாங்க. என்கிட்ட பேசக்கூடாது, இனிமே இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது, என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு எவ்வளவு பேசினா அண்ணன். இன்னைக்கு அவன் மச்சானுக்கு ஒண்ணுனா மட்டும் அப்படியே எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இருப்பாராம். நாளைக்கே கூடி கொலாவிப்பாங்களாம். இதுல நல்லவாமா இருக்கு. எனக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயம் போல. எப்படி பாத்துக்கோ உன் பையனோட நியாயத்தை. சிங்க பாரு ராக்கி, நீ பண்றது எதுவுமே சரியில்லை, வேண்டாம். சிங்க பாரு, நான் கரெக்டா தான் பேசுறேன். அன்னைக்கு நம்ம குடும்ப மானம் போயிரும்னு சொல்லிட்டு என்ன வீட்டுக்குள்ள விட்டா, அதனால நீ இனிமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, என் மூஞ்சில முடிக்க கூடாது, உன்கிட்ட இனிமே இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த ஒட்டும் வரவும் இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டல. அதே மாதிரி உன் பொண்டாட்டியும் அவங்க வீட்டுக்கு இனிமே போக கூடாது. அவன் அண்ணனும் சரி அவன் அக்காவும் சரி இருக்கிறதுலே கேடு கெட்டது ஜென்மங்க ரெண்டும். இனிமே அந்த வீட்டு பக்கமே போக வேண்டாம். அதே மீறி அவங்க போனாங்க அப்படின்னா அது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். நீ சொல்லுமா, நான் சொல்றது சரியா இல்லையா? என்ன அத்தை, அது எப்படி அத்தை? என் அக்கா மேல தப்பு இருந்துச்சு. உங்களை அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாது. அதனால நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டேன். அதுக்காண்டி வீட்டு பக்கமே நீ போக கூடாதுன்னா ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல அத்தை. இப்படியெல்லாம் பேசினா எந்த பொண்ணா இருந்தாலும் எப்படி அத்தை பொறுமையா இருந்துக்க முடியும்? உங்க பையன் பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு அத்தை. என்னெல்லாம் என் வீடெல்லாம் விட்டு தர முடியாது. எனக்கு என் வீடு ரொம்ப முக்கியம். இதுவே நான் உங்க பையன் கிட்ட உன் அம்மா கிட்ட பேசாத, உன் தம்பி கிட்ட பேசாதன்னு சொன்னா அவர் கேட்பாரா? கேட்க மாட்டார்ல. அப்போ அண்ணன் பேச்சு நீங்க கேட்க மாட்டீங்க அப்படிதானே? என் அம்மா பேச்சையும் கேட்க மாட்டீங்க. நீ வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தனா நல்லா இருக்கும். சில்லன்னு வச்சுக்கோ, என் வாழ இருந்து வர வார்த்தையெல்லாம் தாங்க மாட்டேன் சொல்லிட்டேன். வாயை முடிக்கிட்டு அமைதியா இருக்குன்றதுனால நீ பேசலாம் கேட்டுக்கிட்டு இருப்ப நினைச்சியா? சும்மா பேத்திக்கிட்டு வாயை முடி. பாத்துக்கோமா, உன் மூத்த மருமக எனக்கு குடுக்குற மரியாதைய. நான் ஒன்னும் அண்ணனுக்கு 10-15 வருஷம் சின்ன பிள்ளை இல்ல. அண்ணன் வயசுதான். இவ வயசு என்ன, என் வயசு என்ன? மரியாதைய பாத்துக்கோங்க. அப்படியே அள்ளி தெளிக்கிறா. எனக்கு ரொம்ப மரியாதையா வளர்த்துருக்காங்க. நல்ல வேலை. ரெண்டாவது ஒண்ணு கல்யாணம் பண்ணி என் தலையில கூட்டிட்டு வரணும்னு நினைச்சீங்களே, தப்பிச்சுக்கிட்டேன். நீ சொல்லாத அக்காவை பத்தி. அக்காவை பத்தி எனக்கு தெரியும், அவ எவ்வளவு நல்லவன்னு சொல்லி. அவ உன்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காளே தவிர அவகிட்ட இருந்து நீ தப்பிக்கல. அப்ப என் அம்மா வளர்த்த வளர்ப்பு தப்புங்கிற அப்படித்தானே? வாய மூடிக்கிட்டு இருங்கற. நீ வாய மூடு அத்தை. இங்க பாரு கார்த்தி, உன் தம்பி சொல்றது சரிதான். அன்னைக்கு அவனை விரட்டி விடும் போது என்ன காரணத்துக்காண்டி விரட்டி விட்டோம்? குடும்ப மானம் வேறும். இவன் வீட்டுக்குள்ள விட்டோம் அப்படின்னா எல்லாரும் நம்மள தப்பா பேசுவாங்க, அதே கண்ணோட்டத்துல பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மூஞ்சிலேயே முடிக்க கூடாதுன்னு வீட்டை விட்டு விரட்டி அனுப்பணும். இன்னைக்கு இவன் அண்ணனும் அதே காரியத்தை தானே பண்ணிக்கிட்டு வந்திருக்கான். அன்னைக்கு என் பிள்ளை தெரியாம பண்ணதுக்கே அவ்வளவு தண்டனைனா, இவன் அண்ணன் இத்தனை வருஷமா இவ்வளவு பெரிய பொய்ய மறைச்சு நம்மளையே தான் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இருக்க கொடுத்துருக்கான். உண்மையை சொல்லிருக்கணும்ல, இவனுக்கு ஏற்கனவே கல்யாணமா இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம கிட்ட சொல்ல வச்சிருக்காங்க. அப்படியே மூடி மறைச்சிருக்கானே. சிவலுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்க கூடாது சொல்லிட்டு உன் தம்பி சொல்றதான் சரின்னு படுது. இவன் இனிமே அவன் அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைப்ப இருக்க கூடாது. வேலைக்கு நேரம் வச்சலாம், இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். தோசை கேட்டலாம், வா சுட்டு தரேன், சாப்பிட்டுட்டு கிளம்பு. உங்க தம்பி எப்படி எல்லாம் பேசிட்டு போறாருன்னு பாக்குறீங்களா? வாய் முடிக்கிட்டு அமைதியா இருக்கீங்க, ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறீங்க. உங்க பேச்செல்லாம் பெட்ரூம்குள்ள மட்டும்தான், அப்படித்தானே? எனக்காண்டி என்ன வேணாலும் பண்ணவா மாறிட்டேன் அப்படி இப்படின்னு பேசுறீங்க. இதுதான் நீங்க மாறினது போல. உங்களுக்காண்டி நான் எந்த மாதிரி மாறி இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. உங்க தம்பி பேசிக்கிட்டே இருக்காங்க, நீங்க வாயை பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வார்த்தை கூட நீங்க எனக்காண்டி பேசவே இல்லை. நீங்க பேசுவீங்கன்னு நான் எவ்வளவு தூரம் எதிர்பார்த்த தெரியுமா? ஆனா நீங்க பேசவே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அக்கா. இதுல ஏன் அக்கா எங்க இருந்து வந்தா? அவ குடும்பத்து வாழ்க்கையை தானே பாத்துக்கிட்டு இருக்கா. இதுல ஏன் அக்கா எங்க இருந்து வந்தான்னு எனக்கு புரியல. கொஞ்சமாச்சும் அறிவோடு தான் பேசுறீங்களா? எனக்கு அறிவு இல்லங்கறியா? எனக்கு அறிவு இல்லங்கறியா? நான் அப்படி சொல்லல கார்த்தி. அப்போ வேற எப்படி? இல்ல வேற எப்படின்னு கேக்குறேன். என்ன கார்த்தி, அத்தை என்ன பேசிட்டு போறாங்க, நீங்க அதை ஏன் கேட்கலன்னு சொல்லி கேட்டா ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு கேட்டா இப்ப ஏன் மேலேயே கோவப்படுறீங்க? அவங்க சொல்லிட்டு போறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன். அன்னைக்கு உன் அக்கா பெரியவங்க கூட பாக்காம செருப்ப ஓங்கிட்டு போறா. இன்னைக்கு உன் அண்ணன் சிறுக்கனவே கல்யாணம் நடந்திருக்கு, சின்னொருத்திய வேற கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்கோம். 2 பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். யாருக்கு தெரியும்? 2 பேர்கிட்டயும் பேசிக்கிட்டு பழகிட்டு இருந்தானா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. உண்மைதானே? உன் அம்மா கிட்ட போன் பண்ணி விசாரிச்சு நீ தானே சொன்ன உண்மைன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன? என் தலையெழுத்து. கேவலமான குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்கிட்டயும் என்னால பட முடியல, அவங்க கிட்டயும் பட முடியல. இங்க பாரு,
கொஞ்ச நேரத்துக்கு அம்மா வீடு ஆட்டுக்குட்டி வீடுன்னு ஆடாத. கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாம் காலம் சரி பண்ணும். சரி, எனக்கு புரியல. காலம் சரி பண்ணுனா இப்போதைக்கு அண்ணனை பார்க்க போறேன், ஆட்டுக்குட்டியை பார்க்க போறேன், என் அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆடாதன்னு சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இரு. என்னுடைய நிலைமையும் புரிஞ்சுக்கோ. உன் விஷயத்துல நான் ஏதாச்சும் தப்பா நடந்துக்கிறேன்னா உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே தானே பண்றேன். உன்னை யாராச்சும் எதனா பேசும்போது நான் யாராச்சும் பேச விடுறாங்கன்னா பேச விடுறது இல்ல. உனக்காண்டி நிக்கிறேன்ல. உன் அண்ணன் விஷயத்துலயும் உன் அக்கா விஷயத்துலயும் என்னால நிக்க முடியாது. 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. உன் கூட பிறந்துட்டாங்கன்றதுக்காண்டி அவங்க பண்றது எல்லாத்துக்கும் நான் துணை நிக்க முடியாது. நான் ஏன் கூட பிறந்தவன் தப்பு பண்ணாலே வீட்டை விட்டு வெளியே போடுவேன். 2 பேர் பக்கமும் நியாயமும் என்ன ஏதுன்னு பார்க்க செஞ்சுட்டு தான் யோசிக்க முடியும். அவங்க பக்கம் எந்த நியாயமும் இல்ல. 2 பேருமே தப்பு பண்ணிருக்காங்க. 2 பேர்கிட்டயும் இனிமே அத்தோட பழக்கத்தை நிறுத்திக்கிறது பார்த்துக்கோ. அவ்வளவுதான். உன் அக்கா கிட்ட பேசுறது இல்லைன்னு எனக்கும் தெரியும். உன் அண்ணன் கிட்டயும் கொஞ்சம் படிப்படியா குறைச்சுக்கோ. அவனோட உறவெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா வீட்டுக்கு போவாத, அண்ணா அக்கா மொத்த உறவையும் ஒட்டு மொத்தமா முடிச்சுக்கோ. இப்பெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுன்னு நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உண்மையை சொல்லணும்னா நான் உங்களுக்கு நைட்டுக்கு மட்டும் தான் தேவைப்படுறேன் பொண்டாட்டியா. மத்தபடி நீங்க என்ன பொண்டாட்டியெல்லாம் ஏத்துக்கலன்னு நல்லாவே தெரியுது. இல்லைன்னா தான் எனக்காண்டி பேசிருப்பீங்களே. நைட்டுக்கு மட்டும் பொண்டாட்டியா தேவைப்படுறேன் போல, அப்படித்தானே? உங்ககிட்ட கேக்குற சொல்லுங்க. நைட்டுக்கு மட்டும் தேவைப்படுறேன். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த விஷயத்திலயாச்சும் நான் ஒருத்தியாச்சும் உங்களுக்கு பொண்டாட்டியா இருந்துக்கிறேன். நீ கடவுளே, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க 2 பேரும் கேட்டேன். கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணை ஏதாச்சும் இருக்கா இல்ல இல்லையா? சில வாயில வந்துடும் ஏதாச்சும். நீங்க பாருங்க, மரியாதையா வீட்டு விட்டு வெளியே போயிருங்கன்னு சொல்லிட்டேன். உங்க மேல இருக்கிற கோவத்துக்கு நேத்தே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்க வேண்டியது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியாமலாம் இல்ல. தோ கல்யாணம் பண்ணி வச்சாரே, இந்த மாப்பிளைய தான் கட்டினா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மனுஷனால மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கிடக்கேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, உங்க பிள்ளைய அப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுத்துட்டு என் பிள்ளை வாழ்க்கை என்னமோ அடுத்து என்னமோன்னு மூவ் ஆகி போய்கிட்டே இருந்திருப்பேன். எனக்கு உங்க கோபம் புரியுது சமந்தி. இல்லன்னு சொல்லல, பண்ணதெல்லாம் தப்புதான். அதையும் இல்லன்னு மறுக்கல. கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் அவங்க அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிதான். வாய மூடுவா. நீ சொன்னியான்னு கேக்குறேன். ஏதோ நீ சொல்லி கல்யாணம் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. மாப்பிள்ளையா ஏதோ அவர்கிட்ட சொல்லி கல்யாணத்தை முடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். மத்தபடி உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ ஏமாத்தணும்ன்ற நோக்கத்துலதான் கல்யாணம் முடிச்சிருக்க. அது மட்டுமா பண்ண நீ? பிள்ளைய கூட்டிக்கிட்டு போயிட்டு இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்ய, அதை எடு இதை எடு, எத்தனை வேலை வாங்கினா என் கண் முன்னாடியே. என் பிள்ளைக்கு சொன்னதை நீ செஞ்சியா ஏதாச்சும்? அப்படி பாத்துப்பேன் இப்படி பாத்துப்பேன்னு சொல்லிட்டு வாய்க்கிலேயே பியாசனா மட்டும் போதாது, பாத்துக்கவும் செய்யணும். நம்ம வீட்டுக்கு நம்பி வந்தவளை நல்லபடியா பாத்துக்கணும். நம்ம அம்மாவால சரியா பாத்துக்க முடியலையா? அம்மாக்கும் அவளுக்கும் ஏதோ சரியா பேச்சுவார்த்தை இல்ல. அப்பனா என்ன ஏதுன்னு கேட்டு நம்மள நம்பி வந்தவளை நம்ம தான் என்ன ஏதுன்னு அம்மா கிட்ட சொல்லி பாத்துக்க சொல்லணும் அப்படின்னு மொவனுக்கும் தோணல. வீட்டுக்கு வந்தவளை பாத்துக்கணும்னு உனக்கும் தோணல. இப்ப எந்த மூச்சை வச்சுக்கிட்டு என் பிள்ளைய அனுப்புவீங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல? இல்ல உன் பொண்ணு விரட்டி விட்டேன் நேத்து, அதனால புதுசா டிராமா போட்டுக்கிட்டு வந்திருக்கியா? கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டோம்னா என் பிள்ளைங்க நல்லா இருப்பானே சொல்லு. இங்க பாரு, ஏதோ ஒரு கோவத்துல விரட்டி விட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா அடுத்த நிமிஷமே உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை முதல் ஆளா வீட்டுக்கு கூப்பிட்டது நான் தான். என் மோவன் தான் இங்க வந்தா நல்லா இருக்காது, ஏற்கனவே சண்டையா இருக்கு, நான் மாமா வீட்டுல போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். மத்தபடி நான் ஒன்னும் உன்ன மாதிரி எல்லாம் நினைச்சிடாத. மூஞ்ச பாரு மூஞ்ச, வந்துட்டான். பிள்ளைய அனுப்பி வைக்கணும் மாமா. பிள்ளைய நல்லா அனுப்பி வைப்ப உங்களை நம்பி. பிள்ளைய எதுக்கு குறுகுறா வெட்டி திங்குறதுக்கா? அள்ளி போட்டு இன்னும் அதை மட்டும் தான் செய்யல என் பிள்ளைய. இல்லவே நீங்க அதையும் செஞ்சிருவீங்களா? எம்மா உங்களை நம்பி அனுப்புற மாதிரியே கிடையாது. என் அண்ணனும் இவரு அண்ணனும் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் உன் மகன் மேல கேஸ் கொடுக்கறதா இல்ல பிரிச்சு விடுறதா என்ன ஏதுன்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். வாயை மூடிக்கிட்டு இருக்கணும் இரு, இல்லைன்னா கிளம்பிக்கிட்டே சொல்லிட்டேன். வந்துட்டா கூட்டிகிட்டு போறாளாம். கூட்டிட்டு போயிட்டு உனக்கு வேலை கரியா என் பிள்ளை அங்க வந்து கிடக்கிறதுக்கு பிள்ளை, அப்படிதானே? இல்ல சமந்தி, இந்த தடவை உண்மையாவே கூட்டிட்டு போய் நல்லபடியா பாத்துப்பேன். உண்மையாதான் சொல்றேன். எங்களை இந்த ஒரு வாட்டி நம்புங்களேன். தப்பு நடந்துட்டுதான், இல்லன்னு சொல்லல. அதுக்காண்டி என்ன அதுக்காண்டி இல்ல என்ன அதுக்காண்டி? அவ என் மூஞ்ச பாத்து கேட்டா, நீ தானே கல்யாணம் பண்ணி வச்சா? இந்த மாப்பிள்ளைய கட்டினா நீ தானே கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா? அந்த மாப்பிள்ளை ஒழுக்கமானவனா? ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, ஒழுங்கா விசாரிக்காம என் வாழ்க்கையை அழிச்சிட்டேன்னு என் மூஞ்ச பாத்து கேக்குறா. அவனை மனசார விரும்பிட்டேன். அவனை வெறுக்கவும் முடியல, அவன் கூட சேர்ந்து வாழவும் முடியல. அவன் பண்ணதை நினைச்சு நான் இப்ப எந்த நிலைமையில இருக்கேன்னு எனக்கே தெரியல. பேசாம எதுக்கு உயிரோட இருக்கேன்னு என்ன பாத்து கேட்கா. பெத்த பிள்ளை நம்மளை பார்த்து ஏமா என்ன பெத்தனை கேட்கறது எவ்வளவு வெளியே தெரியுமா? எவ்வளவு பெரிய வலின்னு தெரியுமாடி உனக்கு? வந்துட்டா பேசுறதுக்கு. இனிமே நல்லா பாத்துப்பாலாம். நல்லா வாய கலராரு சொல்லிட்டேன், மரியாதை கெட்டு போயிரும். இங்க பாருங்க அத்தை, என் பொண்டாட்டி நான் கூட்டிட்டு போலான்ட்டு வந்திருக்கேன். அவளை கூட்டிட்டு போறேன். அவளை கூப்பிடுங்க. உங்க பொண்டாட்டி கூட்டிட்டு போறீங்களா? எந்த பொண்டாட்டி? ஏற்கனவே தாலி கட்டுனீங்களா? அவளா இல்ல இவளா? எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும்? இங்க வந்து பொண்டாட்டி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்து நின்னுட்டு பொண்டாட்டி அம்மள பொண்டாட்டி. யாருக்கு தெரியும் எவன்னு சொல்லிக்கிட்டு? எத்தனை பொண்டாட்டி இருக்குன்னு எவளுக்கு தெரியும்? வந்துட்டான். ரொம்ப பேசாத, போய் பிள்ளைய கூட்டிட்டு. எதுக்கு? அவங்க கூட எல்லாம் அனுப்ப முடியாது. போய் கூட்டிட்டு வான்னு சொன்னேன். நீ என் பிள்ளைய கூறுபடாம விட மாட்டேன்னு நினைக்கேன். என் அண்ணன் வராம என் பிள்ளைய அனுப்ப மாட்டேன்.
என் அண்ணன் சொல்றதுதான் இன்னைக்கு முடிவு. என்ன சம்மந்தி இவங்க இப்படி பேசிட்டு போறாங்க? அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? பிள்ளைங்களை பிரிச்சா வைக்க முடியும்? தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்கம்மா. தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க. உங்க மேல எவ்வளவு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் கல்யாணம் ஆகி கூட்டிட்டு போன நாள்ல இருந்து அந்த பிள்ளை என்னைக்காச்சும் நல்லபடியா பாத்துக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? இன்னைக்கு வந்து மருமகன் நிக்கிறீங்க. ஆ தயவு செஞ்சு நீங்க வாய் முடிக்கிட்டு அமைதியா இருந்துருங்க சொல்லிட்டேன். உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கிட்டு இருந்தா கூட ஏதாச்சும் காரணம் சொல்லி அனுப்பலாம். காரணம் சொல்லி அனுப்புறதுக்கு என்ன இருக்காங்க? ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன், கொடுமைப்படுத்துற மாமியாரு. என்னத்த சொல்லி கல்யாணம் பண்ணனே எனக்கே தெரியல. இதோ நம்பிக்கையில கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், நல்லவன் நம்பி. ஆனா நீங்க கூட்டிட்டு போனீங்களே, அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் என் பிள்ளை நல்லா வாழ்ந்த மாதிரியே தெரியல. அங்க எந்த நம்பிக்கையில மறுபடியும் உங்க கூட அனுப்பி வைக்க சொல்றீங்க? இவ்வளவு கிட்டயும் பேச முடியாது. இப்ப வருவாங்களே அவங்க கிட்டயும் பேச முடியாது. உங்களோட சேர்ந்துக்கிட்டு நாக்கு பிடிங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி என்னையும் சேர்த்துதான் கேட்பாங்க. நானும் வாங்கிக்கணும் உங்க கூட சேர்ந்த பாவத்துக்கு. என் பிள்ளைய என்ன கேட்டுச்சேன், என் வாழ்க்கையை அழிச்சிட்டியப்பான்னு சொல்லி. என்னத்தான் சொல்றதுன்னு தெரியல. ஏதோ வேணுக்குன்னு பண்ணல சம்மந்தி. அது போங்கம்மா. நீங்க வேற மாமா, அவ இப்போதைக்கு வர மாதிரி இல்ல. நீ வந்து கூப்பிட்ட உடனே நான் வாரேன்னு சொல்ற நிலைமையில அவ இல்லவே இல்ல. நேத்து ராத்திரியில இருந்து கதவை சாத்திக்கிட்டு இருந்தவ இன்னும் கதவை திறக்கல. ரூம்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கிடக்கா. நாங்களும் என்னாச்சோ ஏதாச்சோ ஏதாச்சும் பண்ணிப்பாலுன்னு ஜன்னலை திறந்து எட்டி எட்டி பார்த்து ராத்திரி முழுக்க காவல் காத்திருக்கோம். என்னால எதுவும் பண்ண முடியாது. இதுல அவ விருப்பம் தான். எதையோ சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா பாத்துப்பீங்கன்னு நினைச்சேன். கை ஓங்கி அடிச்சிருக்கீங்க. யாரு கேட்டு என் பிள்ளை அடிச்சிருக்கீங்க நீங்க? நானே என் பிள்ளை இது வரைக்கும் கை வாங்கிட்டு போனது இல்ல. ஆனா நீங்க கை வாங்கி அடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உங்க நம்பிக்கையில தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். உங்க மேல இருக்க நம்பிக்கை இதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நீங்க தானே நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க நல்லாவா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க, நல்லாவா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சரியோ தப்போ, அவளே இனிமே அவ வாழ்க்கையை முடிவெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. நாங்க இனிமே அவகிட்ட எதையும் பேச மாட்டோம். நீ போனோம்னு சொல்ல மாட்டோம், போவாதன்னு சொல்ல மாட்டோம். எதுவா இருந்தாலும் அவ முடிவு. 2 பேரும் உட்காருங்க, காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன். இப்படி சொன்னா எப்படி சம்மந்தி? அப்போ வரவங்க முடியாதுன்னு சொல்லி இவ்வளவு முடியாதுன்னா? முடியாதுன்னா தயவு செஞ்சே பிள்ளை விட்டுருங்க. என் பிள்ளை வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேன், அவ்வளவுதான். இதோட முடிச்சுக்கலாம். முடிச்சுக்கலாம்னா எப்படி சம்மந்தி? அவளுக்கு என்ன பிடிக்கும் மாமா? பிடிக்கும்னு தெரிஞ்சு எப்படி விட்டுட்டு போக சொல்றீங்க? நல்லா புடிச்சதுனாலதான் நல்லா கை வாங்கி அடிச்சிங்களோ? உள்ள வச்சு கூட்டிட்டு போனீங்களோ? உங்களுக்கு அவளுக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எனக்கெல்லாம் போன் பண்ணி சொல்லிருக்கணும், இந்த மாதிரி அவளுக்கு தெரிஞ்சுட்டு சத்தம் போடுறா அப்படின்னு சொல்லி. இல்ல மாமா, அவ கொஞ்சம் கோவத்துல இருந்தா, அதான் நடந்த உண்மையெல்லாம் அவளே வந்து இவகிட்ட சொன்னா இவ கேட்டுப்பான்னு சொல்லி அந்த பொண்ணை இவகிட்ட கூட்டிட்டு வந்து உண்மையெல்லாம் சொல்ல வைக்கலாமேன்னு இவ அதனாலதான் உள்ள வச்சு பூட்டிட்டு போனோமாமா. இந்த காரணத்தெல்லாம் சொல்லி அவளை ஏத்துக்க வைக்கிற மாதிரிலாம் முடியாது. எதுவோ ரகுக்கும் போன் பண்ணிருக்கேன், வரட்டும். எது நல்லது எது கெட்டது எதுன்னு பேசுவோம். அவளுக்கு பிடிச்சிருந்தா வரட்டும், இல்லைன்னா என் பிள்ளைய விட்டுங்க. நானே என் பிள்ளைய வச்சுக்கிறேன் காலத்துக்கும்.